அண்ணன் திருமாவளவனை வந்து 10,000 கொடுத்துட்டு போறான் பரதேசி பையா, இவன் வந்து எவன்ட்ட ஆட்டையை போட்டு இந்த 10,000 கொடுத்துட்டு போறான்னு தெரியலன்னு பேசுகிற அளவிற்கு தமிழ் சேட்டை துறைமுருங்க. ஏன் கள்ளக்குறிச்சியில் அவனை நாங்கள் அடிக்க போனோம், அவன் ஏன் எங்களை அடிக்க வந்தான்? எங்க பேசினார் அந்த மாதிரி? கள்ளக்குறிச்சியில் பேசின பேச்சு நீங்க அவனுடைய சேட்டையினுடைய அந்த வலையொலித்தளத்துல போய் பாருங்க. முக ஸ்டாலின் அவதூறா பேசியது இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க. இப்ப சூடு இருக்கிறதா, சொரணை இருக்கிறதா, மானம் இருக்கிறதா, வெக்கம் இருக்கிறதான்னு முதலமைச்சரை பார்த்து அவன் கேட்கிறான்னு சொன்னா அப்ப உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் கேட்கிறேன். ஏன் நம்பரை அந்த வழக்கில் கைது பண்ண முடியல? ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவனை பிடிச்சி கைது பண்ணுறதுக்கு வழக்கு தொடுக்க முடியல? நான் வழக்கு தொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வர அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ நான் திமுகவுக்கு தான் நேராக சவால் விடுறேன். ஒட்டுமொத்த ஹோல்சேல் வியாபாரியா ஸ்டாலின் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லக்கூடிய டாஸ்மாக் இருக்கும்போது இந்த விமர்சனங்கள் வரதான் முதலமைச்சர் கையில் டாஸ்மாக் இருக்கு. முதலமைச்சர் இல்ல முதலமைச்சரா இருந்தாலும் அமைச்சர்கள் தலைமை அமைச்சர் இந்த கேள்வி அதிமுகவுல ஏன் நீங்க கேட்கல? அன்றைக்கு சில இயக்கங்கள் ஜெயலலிதா அம்மையார் பத்தி ஊத்தி கொடுத்த உத்தமிங்களா பேசினாங்க தானே. இல்ல நான் என்ன அங்க பேசுறாங்க அது மாதிரி இவங்க இங்க பேசுறாங்க.